அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ருத்ராட்சத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ருத்ராட்சம் என்பது பாரம்பரிய சிவபெருமான் அவர்களுடைய அம்சம் என்பதனால் அதை அணியும் போது தூய்மை மற்றும் ஒழுக்கத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பது அவசியமாகும். அசைவம் உண்ணுதல், மது அருந்துதல், இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ளுதல், தூங்கும்போது அணிவது மற்றும் பிறர் அணியும் ருத்ராட்சத்தை மாற்றி அணிவது போன்ற தவறுகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். ஆளுக்கு கைகளால் தொடுவதும் சேதமடைந்த மணிகளை பயன்படுத்துவதும் தவறானதாகவே பார்க்கப்படுகிறது. ருத்ராட்சம் அணிந்திருக்கும் போது அசைவ உணவுகள், மது அருந்துதல் மற்றும் புகைப்பிடித்தலை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். கழிவறைக்கு செல்லும் போது, உடலுறவின் போதும் மாதவிடாய் காலங்களில் பெண்கள் ருத்ராட்சம் அணிவது கண்டிப்பாக தவிர்த்து விடும். முக்கியமாக பிணங்கள் உள்ள இடங்கள் அல்லது இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ளும்போது ருத்ராட்சத்தை கழற்றிவிட வேண்டும். குளிக்காமல் அல்லது சுத்தமில்லாமல் கைகளால் ருத்ராட்சத்தை தொடக்கூடாது. நீங்கள் பயன்படுத்திய ருத்ராட்சத்தை மற்றவர்களிடம் கொடுப்பதோ அல்லது மற்றவர்கள் பயன்படுத்தியதை நீங்கள் அணிவதோ கூடாது. உடைந்த, துளையிடப்பட்ட அல்லது சேதமடைந்த ருத்ராட்ச மணிகளை அணியவே கூடாது. கருப்பு நூலில் ருத்ராட்சம் கோர்த்து அணிவதை தவிர்த்து சிவப்பு அல்லது மஞ்சள் நூலில் கண்டிப்பாக அணிந்துவிட வேண்டும். குளித்த பிறகு சுத்தமான உடலுடன் ருத்ராட்சம் அணிவது சிறந்தது. தூங்கும்போது ருத்ராட்சத்தை கழற்றிப்பது அதன் நீண்ட ஆயுளுக்கு நல்லது. உண்மையான ருத்ராட்சம் மட்டுமே அணிய வேண்டும். முக்கியமாக நல்ல நம்பகரமான ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஜோதிடத்தில் ருத்ராட்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. ருத்ராட்சம் பரம்பொருள் சிவனின் கண்ணீரில் இருந்து உருவானதாக நம்பப்படுகிறது. பொதுவாக ருத்ராட்சம் என்றால் அது பரம்பொருள் சிவபெருமானே என நினைத்து அவர்களை வழிபடுவதென்பது சிறந்ததாக இன்றளவும் பார்க்கப்படுகிறது. ஜோதிட ரீதியாக ருத்ராட்சத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் புனிதமான பொருளாக கருதப்படுகிறது. ருத்ராட்சம் சிவபெருமான் அவர்களுடைய கண்ணியிலிருந்து உருவானதாக நம்பப்படுகிறது. ருத்ராட்சம் அணிவதன் மூலம் சிவபெருமான் அருளை பெறலாம் என்பது ஐதீகம். ருத்ராட்சம் அணிவதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. ருத்ராட்சம் ஒரு முகத்திலிருந்து 21 முகம் வரை வரை வேறுபடுகிறது. முக்கியமாக ஒவ்வொரு ருத்ராட்சத்திற்கும் தனி சிறப்பம்சம் உண்டு. இது பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கிறது. பலரால் ருத்ராட்சம் விரும்பி அணியப்படுகிறது. அவ்வாறு ருத்ராட்சம் அணியும் போது செய்யக்கூடாத தவறுகள் என சில இருக்கிறது. நம் விருப்பம் அல்லது தேவைக்கேற்ப ருத்ராட்சம் அணிய வேண்டும். நம்பிக்கையின்படி செல்வத்தை பெற நீங்கள் 12 முக ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். அதேபோல் ஒருமுக ருத்ராட்சம் அணிவது வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முக்தி மற்றும் முன்னேற்றத்திற்கு சிறந்தது. ருத்ராட்சம் அணிந்த பிறகு முக்கியமான விதிகளை பின்பற்றாவிட்டால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டுவிடும். காலையில் ருத்ராட்சம் அணியும் போது ருத்ராட்ச மந்திரம் மற்றும் ருத்ராட்ச மூல மந்திரத்தை 9 முறை கூற வேண்டும். தூங்கும் முன் ருத்ராட்சத்தை கழற்றிய பின் இந்த ஸ்லோகங்களை சொல்ல வேண்டும். மேலும் ருத்ராட்சம் வைக்கப்படும் இடம் மிகவும் புனிதமானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். அசுத்தமான இடங்களில் வைத்தால் சிவபெருமானின் கோபத்திற்கு ஆளாகி கஷ்டத்தில் மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ருத்ராட்சம் அணியும் போது எப்போதும் சிவப்பு அல்லது மஞ்சள் நூலை பயன்படுத்துங்கள். கருப்பு நூலில் ருத்ராட்சம் அணிந்து கெட்ட பலன்களை தரும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், குளித்த பின்னரே ருத்ராட்சத்தை அணிய வேண்டும். அழுக்கு கைகளால் ருத்ராட்சத்தை தொடாதீர்கள். பிறர் அணிந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டீர்கள் என்றால் பெரிய தவறில் மாட்டிக்கொள்ளுவீர்கள். ஆகமையால் எவர் அணிந்த பொருளையும் நீங்கள் அணிய வேண்டாம். ருத்ராட்சம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். ருத்ராட்ச மணியின் துளைகளில் தூசி அல்லது அழுக்கு படிந்துவிடும். முடிந்தவரை சுத்தம் செய்ய முயற்சி செய்யுங்கள். அவை சேதமடைந்தாலோ அல்லது நூல் மிகவும் அழுக்காக இருந்தாலோ கங்கை நீரால் சுத்தம் செய்ய வேண்டும். ருத்ராட்சம் இயற்கையாகவே வெப்பமானது. இதனால் சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அவர்கள் அதுபோன்ற காலங்களில் அணியாமல் இருப்பது நல்லதாகும். ருத்ராட்சத்தை எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லக்கூடாது. முக்கியமாக சுடுகாட்டில் ருத்ராட்சம் அணியக்கூடாது. மேலும் புதிதாக பிறந்த குழந்தை பிறந்த நேரத்திலோ அல்லது பிறந்த இடத்திலோ ருத்ராட்சம் அணியக்கூடாது. மாதவிடாய் காலத்தில் பெண்கள் ருத்ராட்சம் அணியக்கூடாது என்கின்ற விதி உள்ளது.
ருத்ராட்சத்தை குளிக்காமல் கண்டிப்பாக தொடக்கூடக்கூடாது. நீங்கள் ருத்ராட்ச மாலை அணிந்திருந்தால் எக்காரணம் கொண்டும் அதை வேறு யாருக்காவது கொடுக்காதீர்கள். ருத்ராட்ச மணிகளை எப்போதும் ஒற்றைப்படை எண்களில் அணிய வேண்டும். ஆனால் அவை 27 மணிகளுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ருத்ராட்சம் அணிந்த பிறகு இறைச்சி மற்றும் மதுவை தவிர்த்து விட வேண்டும் என்ற விதியும் உள்ளது. குறிப்பாக ருத்ராட்ச மாலையில் இவ்வளவு அம்சம் பொருந்திய இந்த மாலையை புனிதமாக நினைத்து கொண்டு கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். முக்கியமாக ருத்ராட்சம் அணிந்து இருக்கும் மக்கள் அனைவரும் சற்று அமைதியுடன் இருக்க வேண்டும். ருத்ராட்சம் என்பது சிவ அம்சம் கொண்டது என்பதனால் இதை அணிதற்கு சில விதிமுறைகள் உள்ளது. சுத்தமில்லாமல் தொடக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, சுத்தமில்லாத இடங்களில் வைக்கக்கூடாது, தூங்கும்போது அணியக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. ருத்ராட்சத்தை பெண்கள் அணியக்கூடாது என்ற ஒரு கருத்தும் பலரிடம் நிலவி வருகிறது. ருத்ராட்சத்தை பெண்கள் அணிவதனால் பாதிப்புகள் ஏற்படும் என்பது போன்ற கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இவை உண்மைதானா என மக்கள் கூறுகிறார்கள் என தவிக்கிறார்கள். அதாவது இது உண்மைதானா என மக்கள் புலம்பி தவிக்கிறார்கள். புராணங்கள் சொல்லப்படுவது என்ன என்றால், பெண்கள் ருத்ராட்சம் அணிவதற்கு கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டுள்ளதாக என கூறப்படுகிறது. சிவபெருமான் அம்சமாக கருதப்படும் சிவனின் அருளை பெற சிவனை உணர வேண்டும் என்பவர்கள், சிவனுடைய அருளால் பலவிதமான நன்மைகளை பெற வேண்டும் என்பவர்கள் ருத்ராட்சத்தை அணிவது உண்டு. ஆன்மீகத்தில் உயர்நிலையை எட்ட வேண்டும் என்பவர்கள் அதிக அளவில் ருத்ராட்சத்தை அணிவது வழக்கம். ருத்ராட்சம் மிகவும் தெய்வம்சமும் மகத்துவம் வாய்ந்ததாகும். முக்கியமாக இதனை மனதில் நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். பெண்கள் பெருந்தெய்வமாக விளங்குபவள் ஆதிபராசக்தி. அவள் ருத்ராட்சம் அணிந்திருப்பதை அருணாச்சல புராணம் சொல்லுகிறது. சிவ மகாபுராணத்திலும் பெண்கள் கட்டாயம் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என சிவபெருமானை வலியுறுத்தியுள்ளார் என சொல்லப்பட்டுள்ளது. 1 முதல் 21 முகங்கள் கொண்ட ருத்ராட்சங்கள் உள்ளன. ருத்ராட்சம் அணிவோருக்கு லட்சுமி கடாட்சம் உள்ளிட்ட அனைத்து நன்மைகளும் சிவனே அருள்வார் என கூறுகிறது. முக்கியமாக சிவபெருமானத்தில் பார்வதி தேவியிடம் பரமேஸ்வரன் உதிரளித்ததாக கூறப்படுகிறது. மேலும் ருத்ராட்சம் அணிபவர்களுக்கு லட்சுமி கடாட்சமும் செய்யும் தொழில் மேன்மையும் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்பட்டு பகவானின் பேரின்பமும் ஆனந்தமும் கிடைக்கும் என சிவ மகாபுராணம் அறுதி கூறியிருக்கிறது. சிவபுராணத்தில் ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு அவதாரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.